கர்த்தர் என்பதாக இன்றைய வசனம் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதுக்கு முன்னே அவருக்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது. கர்த்தர் என்பதாக இந்த வசனம். யாக்கோபு அவர் வீட்டிலிருந்து வனாந்தர வழியாக போகும்போது, கானான் தேசத்துலேருந்து போகும்போது அவர் ஒரு படுக்கிறார். அதில் வந்து நித்திரை பண்ணும்போது ஒரு ஏணியை காண்கிறார். மேலே தேவன் பிரசன்னம், தேவன் வாசம், தேவனுடைய பரலோகத்துக்கும் அவர் இந்த ஸ்தலத்துக்கும் ஒரு ஏணி இருக்கிறதாக காண்கிறார். அப்போ சொல்ல இது வானத்தின் வாசல், பரலோகத்துக்கு ஒரு வாசலாக இருக்குதான் அந்த இடம். அதனால் அதுக்கு பெத்தேல்னு பெயரிட்டு வைக்கிறார். நம்ம அநேக வீட்டில் பெத்தேல் காட்டேஜ் பெத்தேல்லாம் போட்டிருப்போம். ஆனால் பெத்தேலோட அந்த வானத்தின் வாசல், அது இங்கேருந்து பூமியிலேருந்து ஒரு படி ஒரு ஏணி இருக்குன்னு வைங்க. இப்போ வீட்டில் கீழ் மாடிலேருந்து மேல் மாடில் பார்க்கும்போது அதே மாதிரி. ஸோ நமக்கு ஒரு பிரச்சனைனா இப்போ ஆண்டவரேன்னு கேட்கும்போது உடனே பதில் வரும். அவர் ஒரு ஏணியில் மேலே தேவப்பிரசம் அவர் இருக்கார், நம்ம கீழே அந்த ஒரு உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும், அதுதான் பெத்தேல். அப்போது அந்த பிரச்சனை அன்றைக்கி இருந்துச்சு. நம்ம வீட்டில் அந்த பிரச்சனை இருக்குதா அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கே தெரியும். ஆக்சுவலாக நம்ம வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு. எனக்கு வேதம் சொல்லுது எல்லா வீடுமே பெத்தேலில் தான் இருக்கணும். கர்த்தர் வாஞ்சிக்கிறார். அந்த அன்னைக்கு யாக்கோபு தரிசனம் எடுக்கும்போது இந்த இடம் வந்து பெத்தேல் அப்படின்னு சொல்லுவாங்க. பெத்தேல் இது வானத்தின் வாசல். இன்றைக்கி இந்த நேரத்தில் நம்ம வீட்லேயும் தேவ பிரசனம் வந்து நம்ம வீடு ஒரு வானத்தின் வாசலாக இருக்கிறத அர்ப்பணிப்போம். கண்டிப்பாக தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த வானத்தின் வாசலாக இருக்கும்போது நீங்கள் வந்து இப்போ மாடியில் இருக்குன்னா ஆண்டவரேன்னு கேட்கும்போது உடனே பதில் வரும். குடும்பமாக நான் ஜெபிக்கும்போது கண்டிப்பாக உடனே பதில் வரும். இல்லை எனக்கு தேவனுக்கு சம்மந்தமே இல்லை, ஏதோ எங்கேயோ இருக்குது அப்படின்னா அன்றைக்கி நம்ம ஒரு விஷயம் நம்ம நிதானித்து நம்ம ஒரு பரிசுத்தமாகவும் கண்டிப்பாக தேவ பிரசனம் வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் வீட்டில் இடைபடும் போது கண்டிப்பாக அது ஒரு வானத்தின் வாசல் பெத்தேலாக மாறும். இந்த பூமியில் எல்லாவற்றிலும் ஒரு சாட்சியில் வாழ்த்துருவோம். எந்த நேரம் பார்த்தாலும் நீங்கள் தேவனோடு ஒரு ஒரு இணைப்பிலே தான் இருப்பீங்க. ஒரு ஏணி கீழேருந்து மேலே போகும்போது இணைப்பில் இருக்கிற மாதிரி உங்கள் வீடும் பரலோக ராஜ்யம் ஒரு இணைப்பிலே இருக்கும். இந்த பூமியிலும் பரிசுத்தமான சாட்சியில் வாழ்க்கை தருவார். பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவனுக்கு விஷயம் ஆமென்.